சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. கொலேசியர் நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உள்ளான சமாதானத்தின் மூலம் மட்டுமே நாம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தில் உறுதியாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த சமாதானம் இல்லாமல் நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். தேவனுடைய சித்தத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று ஜனங்களுக்கு தெரியாத போது அவர்கள் வாழ்க்கையில் பல தவறுகள் நிகழ்கின்றது. திருமணம் மற்றும் பிற திட்டங்களில் தவறு செய்கிறார்கள். மேலும் இதற்காக பிற்காலங்களில் அவர்கள் பெரும் விலை கிரயத்தை கொடுக்கிறார்கள். எனவே நமது சமாதானம் உண்மையானது மற்றும் சரியானது என்பதை உறுதிப்படுத்துவது எவ்வளவு அவசியம் என்பதை பாருங்கள். ஒரு போலியாக அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என் சொந்த சமாதானம் என்கின்றார். அவரே நமது சமாதானமானார். அவர் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். நாம் நமது ஜென்ம சுபாவத்திற்கு மரிப்பதற்காகவே நம்முடைய ஆண்டவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடே வாசம் பண்ணாவிட்டால் இந்த சமாதானத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த சமாதானம் வேத அறிவோ அல்லது வேறெந்த மனித தகுதியையும் சார்ந்தில்லை. நாம் உள்ளாக சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்படாவிட்டால் அவர் நம்மில் ஜீவிக்க முடியாது. யாரும் தன் முயற்சியால் தன்னைத்தான் சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு உள்ளான அசுத்தத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க உறுதியளிக்கிறார். பின்னர் அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். அவருடைய உண்மையான சமாதானம் உங்களை எல்லா பயங்களிலிருந்து விடுவிக்கும். கடந்த கால பயம், எதிர்கால பயம், எதிரியின் பயம், நோயின் பயம், மரண பயம், போர் மற்றும் பிற பேரிடர்களின் பயம், மனிதர்களின் பயம் மற்றும் தனிமையின் பயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது இந்த பயங்கள் அனைத்தும் விரட்டப்படுகின்றது. எந்த மனித நடவடிக்கையும் இந்த பயங்களை அகற்ற முடியாது. வேதம் சொல்கிறது, பயம் வேதனையாகும். இந்த பயம் உங்கள் சமாதானத்தை கெடுத்து உங்கள் தூக்கத்தையும் பசியையும் கூட நீக்கிவிடும். இந்த பயத்தை யாராலும் போக்க முடியாது, ஆனால் இயேசுவால் இது முடியும். அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் திகிலடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். கொலேசியர் நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். இனி மலையாளிகள் என்று வேண்டாம், தமிழர்கள் வேண்டாம், பஞ்சாபிகள் இல்லை, பணக்காரர்கள் இல்லை, ஏழைகள் இல்லை, வெள்ளை இல்லை, கருப்பு இல்லை, தெலுங்கு இல்லை, ஜாதி இல்லை, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரிவுகளும் நீங்கி போகும். எந்த மனிதனும் இதை சரி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் எங்கும் எல்லோருடனும் பரிபூர்ணமாக ஒன்றாக இருக்க முடியும். பல நாடுகளுக்கு செல்லும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எந்த நாட்டிலும் நான் அந்நியனாக உணர்ந்ததில்லை. எனக்கு மொழி தெரியாது, ஆனால் கிறிஸ்துவை நேசிப்பவர்களுடன் நான் இருப்பதை உணர முடிந்தது. எங்களுக்குள் எந்த வித்தியாசமும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்மை இப்படி ஒருவராக மாற்ற முடியும். மேலும் இதே வசனத்தில் பவுல் சொல்கிறான், நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். உண்மையான சமாதானம் உங்களை நன்றியுள்ளவர்களாக மாற்றும். எல்லா நேரத்திலும் பாராட்டு மற்றும் நன்றி தெரிவிக்கும் குறிப்பு உங்களிடத்தில் இருக்கும். இல்லையெனில் நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீர்கள். நீங்கள் முணுமுணுக்க ஆரம்பித்து அந்த நாள் முணுமுணுப்புடன் முடிப்பீர்கள். காபி, சாதம், ரசம் அல்லது சாப்பாடு அல்லது உங்கள் தலை, மூக்கு போன்றவற்றை பற்றி யாரேனும் பேசுவது, மேலும் எப்போதும் எங்காவது தவறு நடந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிலும், எல்லா நிலைகளிலும், சூழ்நிலைகளிலும் உறுதியான மன தைரியத்திலும் நன்றியுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கற்பிப்பாராக. தேவ அன்பு, கிருபை மற்றும் இரக்கத்திற்காக நாம் அவருக்கு நன்றி கூறலாம். ஏனென்றால் எல்லாமே இறுதியில் நம் நன்மைக்காகவே மாற்றம் பெறுகிறது.